உச்சை உச்சவர் உச்சஹாளி உச்சஹாளீஸ்வரர் கணக்கு எரிக்கணும். இது உச்சியில் உட்காந்து கடவுள் உட்காந்து பூமியில் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சேட்டை பண்ணுறவனை அடித்து நொறுக்கணும்னு கைலாசத்துலேருந்து நொறுக்கிடுங்க. இன்னுமே தப்பக்கூடாது. நாங்கள் 3 அம்மாமார்களும் கணக்கு கொடுத்தாச்சு. கைலாசத்துலேருந்து சேட்டை பண்ணுறவனை நடு ரோட்டில் செதறணும். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. அதுதான் செத்த பேய் பேப்பர் பணத்தை டன்னாக பின்னாடி எரிச்சாச்சு. சுடுகாட்டு பின்னாடி சுடுகாட்டில் எரிச்சாச்சு. ஹாலீஸ்வரர் நாங்கள் லட்சுமி சரஸ்வதி கணக்கு போடுதோம், கணக்கு எடுதோம். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உச்சியில் 2 பேர் உட்காந்துருக்கீங்க. ஹாலீஸ்வரர் முன்னாடி சுடுகாட்டில் எரிச்சாச்சு. இந்த சுடுகாட்டு அடிச்சிட்டான், கரெக்டாக எரிச்சாச்சு. அவனும் உத்தரவு கொடுத்துட்டான். ஒரு பள்ளி கெவுளி உத்தரவு கொடுத்துட்டான். நாங்கள் எரிச்சிட்டோம். கணக்கு சக்ஸஸ்ஸு, ரொம்ப வெற்றி வெற்றி வெற்றி. பிரதமரை எரிச்சாச்சு, குடியரசுத் தலைவரை எரிச்சாச்சு, நிதியமைச்சரை எரிச்சாச்சு, ஆளுநரை எரிச்சாச்சு, ஜனநாயகம் அதையும் சேர்த்து உள்ளே எரிச்சாச்சு. எல்லாம் சோழி முடிச்சுருங்க. நீ கடவுளால் தான் முடியும். அடுத்து பிரதமரை அவன் ஈரக்கோலை மண்டை 2 கண்ணு கை காலை திரட்டி விட்டே சுடுகாட்டில் எரிச்சாச்சு. பின்னாடி கைலாசத்தில் அவன் இப்போ உயிர் ஆத்மா உங்கள் கையில் இருக்குது, கடவுள் கையில் இருக்குது. தமிழ்நாட்டில் முதலமைச்சரை அவன் குடும்பத்தை அந்த செத்த பேய் பேப்பரை சச்சு எரிச்சாச்சு. அவன் இப்போ பேப்பரை விதைக்கான் தமிழ்நாட்டுக்குள்ளே. தைப்பொங்கல் தமிழ் வருஷ பரப்புன்னு. இப்போ அதையும் அவனையும் சேர்த்து அந்த பேப்பரையும் சேர்த்து அவன் குடும்பத்தையும் சேர்த்து சுடுகாட்டில் பின்னாடி கைலாசத்துக்குள்ளே பின்னாடி எரிச்சாச்சு. அவன் ஆத்மா உங்கள் கையில் இருக்குது. கணக்கை முடிச்சிருங்க. 3/4 சாத்தியம் புரிஞ்சுக்கோங்க. கடவுளே புரிஞ்சுக்கோங்க ஐயா.